Taste the Daily. சென்னை திருவிக நகர் தொகுதிக்குட்பட்ட KM கார்டன் பகுதியில் மழைநீர் கழிவுநீருடன் கலந்து ஆங்காங்கே தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் மழை நீருடன் கலந்த கழிவுநீர் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி முழுவதும் நோய் தொற்று பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. மழைநீரே இல்லாத பகுதிகளுக்கு ஆய்வு என்கின்ற பெயரில் அதிகாரிகளுடன் சென்று போட்டோஷூட் நடத்தும் உதயநிதி வீடுகளை சுற்றி தேங்கி நிற்கும் மழைநீர் குறித்து அதிகாரிகளோ அல்லது வார்டு கவுன்சிலரையோ பெயரளவுக்கு கூட அனுப்ப மறுப்பது அப்பகுதி மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் ஓடும் பேருந்தில் 50,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமயம் கோட்டை பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவர் அரசு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவரது பையில் இருந்த 50,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயமின்றி திருட்டு, கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் பள்ளி மாணவர்கள் 2 பேர் அடிதடியில் ஈடுபட்ட சம்பவம் பெற்றோர் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேடசந்தூர் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் அப்துல் உமர் மற்றும் வசந்தகுமார் என்ற மாணவர்களிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் பள்ளி முடிந்து வீடு சென்றபோது இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அப்துல் உமர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி மாணவர்களிடையே முற்றிவரும் மோதல் கலாச்சாரத்தை தடுக்க வழியின்றி விடிய அரசின் பள்ளிக் கல்வித்துறை திணறி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னையிலிருந்து தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு பயணிக்க வெளியூர் செல்லும் பேருந்து நிலையங்களுக்கு உரிய நேரத்தில் சென்றடைய போதிய இணைப்பு பேருந்துகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சென்னையில் பல்வேறு இடங்களிலிருந்து கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் போன்ற பெரிய பேருந்து நிலையங்களுக்கு செல்வதற்கு இணைப்பு பேருந்துகள் போதிய அளவில் இயக்கப்படவில்லை. தீபாவளியை முன்னிட்டு அதிக அளவிலான சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என விடியா ஸ்டாலின் அரசு வெற்று அறிவிப்பு மட்டுமே விடுத்ததாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்போ நாங்கள் மினி பஸ் அரசு தரப்புலேருந்து அதிகமாக விடணுங்கிறனால ஆட்டோ பிடிச்சி புக் பண்ணி வரதில் ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஆட்டோக்கே 400 500 கேட்குறாங்க. நாங்கள் சும்மா மிடில் ஃபேமிலியிலேருந்து தான் வரோம். ரொம்ப சேலரி இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் அரசு தரப்புலேருந்து கொஞ்சம் நமக்கு மினி பஸ் அதிகமாக விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பொருத்தமாகவும் இருக்கும், மக்களுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கான குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா, மருத்துவ வசதி, இலவச ரயில் மற்றும் பேருந்து பயண அட்டைகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய் அலுவலரிடம் மனு அளித்தனர். மேலும் பலமுறை மனு அளித்தும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வெற்று விளம்பரத்திற்கு பல கோடியை செலவழிக்கும் விடிய அரசு சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் கோரிக்கையை நிறைவேற்ற பலரும் வலியுறுத்துகின்றனர். சென்னை திருவிக நகர் பேருந்து நிலையம் புதிதாக கட்டித் திறக்கப்பட்ட ஓரிரு மாதங்களிலேயே மேற்கூரை உடைந்து சேதமடைந்துள்ளது. பேருந்து நிலையத்தில் குடிநீருக்காக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணற்றின் கான்கிரீட் ஸ்லாப்கள் ஏற்கனவே உடைந்துள்ள நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு பெய்த மழையில் பேருந்து நிலையத்தில் மேற்கூரையும் சேதமடைந்துள்ளது. விடியா ஸ்டாலின் மாடல் அரசு தரமற்ற முறையில் பேருந்து நிலையத்தை அமைத்திருப்பதே சேதங்களுக்கு காரணம் என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.